ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து சுவையான ஒரு ஈரல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்கு நம்ம வந்து உடம்புல வந்து பிளட் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு டைம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புல பிளட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் வாய்ப்புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்புண்ணு சளி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்படியும் நான் வாரத்துக்கு ஒரு டைமாவது நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேங்க. இது வந்து ஈரல் தனியாக வாங்கியிருக்கு. அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் போல் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 3 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். குருமிளகு பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கொஞ்சமாக இஞ்சி. இவ்வளோதாங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கறியை ஒரு 15லேருந்து 20 டைம் நல்லா கழுவணுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு 10 விசில் விடணுங்க வேகறதுக்கு. ஏன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவியாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதோட தண்ணி வந்து சூப்பாகவும் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி எல்லாம் நான் இப்போ போட்டாச்சு அரைக்கிறதுக்கு. இதை இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா நம்ம அதுக்குள்ளே ஒரு கடாயை வச்சு இப்போ தேவையான அளவு ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், பூண்டெல்லாம், அதை வந்து நம்ம அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு வரமிளகா 1 போட்டிருக்கேன். ஏன்னா குருமிளகு நான் ஜாஸ்தியாக சேர்த்ததுனால வரமிளகா ரொம்ப காரம், அதனால் 1 மட்டும் போட்டிருக்கேங்க. இப்போது எண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ நான் வெங்காயமும் அந்த பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த ரெட் கலரில் வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி பாருங்கள். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் போதுங்க. கறி வேக வைக்கிற டைம் மட்டும்தாங்க. அது இல்லாமல் இது ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு இது செஞ்சு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த கலவையே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த மசாலா அந்த வெங்காயத்தோடு எல்லாம் மிக்சிங் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க பெரியவங்க யார் சாப்பிட்டாலும் வாயில் புண்ணே வராதுங்க. புண்ணு இருந்தாலும் சரியாயிரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா. இப்போ கறி பாருங்கள், நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியோடு அப்படியே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா நம்ம நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கறி தண்ணியே நம்ம போதுங்க. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நல்லா வெந்து முடிக்கட்டுங்க. வெந்து முடித்தோன்னே பார்க்கலாம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் ஊற்றி நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டோன்னா வாய்ப்புண்ணு சீக்கிரமாக சரியாயிருங்க. ஒரே நாள்லேயே சரியாயிரும். கண்டிப்பாக இது நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.